சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், ஏய் மலர், என்னாச்சு மலர்? ஏன் இப்படி அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க? பார்வதி நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை பத்தி ஃபீல் பண்றியா? இல்ல அர்ஜுன். இல்லன்னா அப்புறம் என்ன? வேற என்ன மலர்? அத்தை பேசினதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன கவலை? பார்வதி பிரச்சனையால அம்மா கிட்ட பேசினதை நினைச்சு கவலைப்படுறியா? அதான் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல மலர். அவங்களே இந்த பிரச்சனை இவ்வளவு சாதாரணமா அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வார்ன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. நான் அதை பத்தி யோசிக்கல. அதை பத்தி யோசிக்கலன்னா அப்புறம் வேற என்ன பிரச்சனை? மலர், என்னாச்சு உனக்கு? அர்ஜுன், அத்தை சொன்னதை நீயும் கேட்டல்ல. அத்தை இந்த பிரச்சனைய பெருசுபடுத்தாம விட்டதுக்கு காரணமா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நான் இன்னும் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க அர்ஜுன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி அவங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். நான் கர்ப்பமா இருக்கேன், என் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும், என் குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க அந்த நிமிஷமே நான் கர்ப்பமா இல்ல, உங்களை என்னால ஏமாத்த முடியாத அத்தைன்னு சொல்லி அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு மனசுக்குள்ள பரிதவிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு காரணம் எனக்குள்ள இருந்து என்ன உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. ஆனா என்னால முடியல அர்ஜுன். குற்ற உணர்ச்சியோட உச்சக்கட்டத்தை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். வேண்டாம் அர்ஜுன், போதும். பிரச்சனைக்கு பயந்து அத்தை கிட்ட உண்மையை மறைச்சது எல்லாமே போதும். ஒருத்தவங்களோட நம்பிக்கைய கொல்றது ஒரு உயிரை கொல்றதுக்கு சமம். அத்தை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னால பொய்யாக்க முடியாது. அவங்க இதுக்கு மேல ஏமாறத என் மனசு ஏத்துக்காது அர்ஜுன். அத்தை கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அர்ஜுன். ஏய் மலர், மலர், எங்க போற நீ? அர்ஜுன் ப்ளீஸ் கைய விடு, என்ன தடுக்காத, நான் போய் சொல்லிடுறேன். மலர், ஒரு உண்மையை சொல்ல போறேன்னு அவசரப்பட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப இது உண்மையை சொல்றதுக்கான சூழ்நிலையும் இல்ல. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அம்மாவுக்கு பார்வதி மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இதுக்கு மேல நீ போய் பார்வதி காப்பாத்த போய் தான் உன் வயிற்றுல இருக்கிற கரு களைஞ்சிருச்சுங்கிற உண்மையை சொன்னா அம்மாவுக்கு உன் மேல மட்டும் இல்ல, பார்வதி மேல இருக்கிற கோபமும் இன்னும் அதிகமாயிடும். குழந்தைக்காய் இப்ப அமைதியா போனவங்க அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது மலர். சொல்றத கேளு மலர், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. எத்தனை நாளைக்கு அர்ஜுன் இப்படியே அவங்கள போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க முடியும்? இத்தனை நாளா நான் அவங்க கிட்ட உண்மையை மறைச்சதே பெரிய தப்பு. இதுக்கப்புறமும் நான் மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லிடலாம் அர்ஜுன். பொய்ய மறைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில நான் செத்து பொழைக்கிறதுக்கு நான் உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொல்லிட்டா மட்டும் நம்மளால நிம்மதியா இருந்துட முடியும்னு நினைக்கிறியா மலர்? உண்மை தெரிஞ்சா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? குழந்தை இல்ல, அந்த கரு களைஞ்சதுக்கு காரணம் உன் அக்காவை நீ காப்பாத்து போனதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்பட்டு அம்மா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது கூட தயாராயிடுவாங்க. அந்த அளவுக்கு அம்மா அந்த குழந்தை மேல உயிரியை வச்சிருக்காங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவாங்களா நினைக்காத. ஐயோ அர்ஜுன், என்னைக்கோ ஒரு நாள் இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும்.
அப்பவும் அத்தைக்கு என் மேல கோவம் வரதானே செய்யும் அர்ஜுன். அட்லீஸ்ட் அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே உண்மையை சொல்லிட்டா கூட அவங்க நம்பிக்கையாவது கெடுக்கலங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு அதனால வர பிரச்சனையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். உண்மை தெரிஞ்சு அத்தை எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாராதான் இருக்கேன் அர்ஜுன். அதை என்னால ஏத்துக்க முடியாது மலர். உன்னை விட என் அம்மா கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அப்படிப்பட்ட நானே இந்த உண்மையை மறைச்சதுக்கு காரணம் நீ. குழந்தை இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு அம்மா உன் மேல கோவப்பட்டு அதனால நீயும் நானும் திரும்பவும் பிரியறதுக்கான சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்போ கரு கலைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு உன்னை தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த உண்மையை சொல்லாம இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு மலர். அர்ஜுன், நீ சொல்றதெல்லாம் எனக்கு